சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ராமதாஸ் ஐயா அவருடைய கனவுல அவங்க அம்மா வந்து ரொம்ப திட்டுன்னு திட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கனவு வந்துச்சா சார்? அவர் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நடிப்பு, ஏதாவது அந்த மக்களை நம்ப வைக்கிறாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் அவங்க அம்மா கனவுல வரவே இல்லையா? 15% போயிருக்கும் போதே தெரியலையா? ஆனால் அவர் என்ன தெரியுமா, ஏன் வரல அந்த பாராளுமன்றத்துக்கு இருந்து சொல்லும்போது தன் தகப்பனாருக்கிட்ட கூட இருந்து பார்க்கணுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ போயிருக்காரு. இப்போ இதெல்லாம் மறைச்சி இவர் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்துங்க. ஐயா என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பனை மேடையில் அழ வைக்கிறதுன்றது ஒரு நியாயம் இல்லைங்க. ஏங்க நீங்கள் ஒரு நடிப்பு அரக்கன் மாதிரி செய்கிறாரு. இது மாதிரி ஒரு கேரக்டரில் சினிமா டைரக்டர் கிடைக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு நடித்து அழுது புலம்பி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நல்ல நடிகனாக இருக்கிறார் ஐயா. ஐயா சாதாரண மருத்துவர் மட்டும் இல்லை, நல்ல நடிகனாகவும் இருக்கிறார் என்பதை அந்த பொதுக்குழுவில் அவர் நிரூபித்து இருக்கிறார். சார் இது முழுக்க அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா அவர் பேர பசங்களே சார் முகுந்தன் சுகுந்தன் இவங்க எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப விமர்சிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நாளைக்கு ஒன்றா சேராத மாதிரியே பேசுகிறாங்க சார். அது எப்படி சார் பண்ணுறாங்க? இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏன் பெரிய ஐயாவை அவங்க அப்பாவை எதிர்க்கிறாருன்னா ஒரு இது இருக்குது பாருங்கள். தன்னுடைய தகப்பனுக்கு 2 பொண்டாட்டி, தன்னுடைய தாய்க்கு மரியாதை கொடுக்குற இடத்துல நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெண்களும் எல்லாத்தையுமே பங்கு போடுவாங்க, தம் புருஷனை பங்கு போட மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் நல்ல ஒரு பெரிய சொசைட்டியில் வளர்ந்து போகிறாரு. தான் அப்பாவுக்கு இப்படி ஒரு கேவலமான பிரச்சனை இருக்குது, அதுதான் பூதாகரமாக வெடித்து இன்னைக்கு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை ஜாஸ்தியாக ஆக்கிறதுக்கு, இன்னும் அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு இவங்களே ஒருத்தர் ஒரு அலிகேஷன் சொல்லி இவங்க மேலும் அவங்க பின்னடைகிறார்கள் என்பதை அவங்க தெரியல. பொதுக்குழுவில் வரவங்க கைத்தட்டதெல்லாம் நல்லதாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் எல்லா ஓட்டு வங்கியும் நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறார் என்பது தான் நான் நினைக்கிறேன். சார் என்னதான் இருந்தாலும் ஒரு தம்பியை உரிமையில் பேசுகிற மாதிரி வருமா சார்? போடா அந்த மேடையில் அது மாதிரி காந்திமதி அவங்க பேசுறது எப்படி சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக மீட்டிங்கில் வன்னை ஸ்டெல்லாக இருந்தவங்க பேசுவாங்க கேவலமாக. இப்போ அவங்களோட இடத்தை இவங்க பிடிச்சிருக்காங்கன்னு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு பெரிய மேடை, வாடா போடான்னு பேசுனா அது என்ன, ஒரு பெண்ணுக்கான ஒரு மரியாதையை அதிகமாக கொடுக்குற ஒரு தமிழ்நாட்டில் இப்படி பேசுறது ரொம்ப கண்டனத்துக்குரியது. 2வது, நீங்கள் வாடா போடான்னு பேசினவர் ஒரு இந்திய அரசியலில் ஒரு அமைச்சராக இருந்தவர். நீங்கள் அதையும் பார்க்கணும், அவருடைய பின்புலத்தையும் பார்த்து நீங்கள் பேசணும். உங்கள் தம்பியாக இருக்கலாம், ஆனால் இந்த இந்திய நாட்டுக்கு ஒரு அமைச்சராக இருந்தவர் என்பதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பேச வேண்டும். இது ரொம்ப கேவலமான தினம் சார். இப்போ பார்த்தோம்னா குடும்பமே அன்புமணி மேலே ஒரு டார்கெட் பண்ணுறாங்க சார். இது ராமதாஸ் தரப்பு அவங்க அது மாதிரி டார்கெட் பண்ணுறதுக்கான என்ன காரணம் சார்? ஏன்னா அவர் பார்த்தோன்னா மத்திய அமைச்சராக அப்பா பொறுப்பு வாங்கி கொடுத்தாரு, நீங்கள் தேர்தலில் தோத்தாலும் உங்களுக்கு எம்பி வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி சார் அதை பார்க்குறோம்? அவங்க என்ன சொல்கிறேன்னா, அன்புமணி ராமதாஸ் வராரு, கட்சியில் சேர்றாரு, மேலவையில் போகிறாரு, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகிறாரு, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கு பின்னணியில் ஒரு கணக்கு இருக்கும். என்ன கணக்கு? இவர் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கலையா? உங்களுக்கு வரவே இல்லையா? அதையும் சொல்லுங்கள். அதையும் சொன்னீங்கன்னா நாங்கள் ரசிப்போம், அது உண்மையை நம்புவோம். இதெல்லாம் மறைச்சிட்டு அவர் வந்தார் போனார், இது ஓகே. பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடந்தது, எந்த அளவுக்கு இந்த குடும்பம் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிந்த இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய மதுபான கடைகள் வச்சுருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் யாருக்கு ஒன்று கொடுத்தது, எப்படி வந்தது, அதையும் சொல்லுங்கள். அப்புறம் வன்னியர் அறக்கட்டளையில் ஒன்று வச்சுருந்தீங்க, அதே என்ன ஏன் உங்கள் பேரில் மாற்றினீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். ஆள வந்தாருடைய நிலத்தை பற்றியும் ஒரு பெரிய பொருளை ஓடிக்கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் கதையை நாங்கள் கேட்குறோம். சார், பேரனுக்கு பதவி கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல சார் அன்புமணி அவர்கள் இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். ஏன் சார் இது மறுபடியும் அன்புமணி அவர்களை டார்கெட் பண்ணுறாரு? இல்லைங்க, அவர் பேரனுக்கு பதவி கொடுத்ததை பற்றி அவர் பண்ணல. என்ன சொன்னார்னா, இப்போ வேண்டாம், மாவட்ட செயலாளர் பேரே தெரியாதவங்க கிட்ட போய் கட்சியில் கொண்டு வரீங்களே, கொஞ்சம் இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், அது மேடையிலே சொன்னார். இப்போ வேண்டாம், இன்னும் சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதாவது ஒரு பக்கமாக நீங்கள் நமக்கு குடும்பத்துக்குள்ளேயே கட்சி போக வேண்டாம், அதெல்லாம் உள்வாங்கி சொன்னார். அதனால் அவருக்கு கொடுக்க வேணாம்லாம் சொல்ல.
பேரனுக்கு கொடு, முதல்ல அரசியல் அறிவு வரட்டும். அறிவு வராமல் கொண்டு கொடுத்துனா அவனுக்கு என்ன நடக்கும்? பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கோம், ஒரு பெரிய ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கோம், அப்படி அது மாதிரி தான் சொன்னதை தவிர மற்றபடி கொடுக்கக்கூடாதுலாம் ஒரு எதிர்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. சார், நேற்று ஐயாவோட மகள் காந்திமதி அவர்கள் வந்து அந்த பேச்சு எப்படி சார் பார்க்குறாங்க தனிப்பட்ட முறையில்? இப்போ தமிழ்நாடு அரசியலை எல்லாம் துண்டு சீட்டு கலாச்சாரமாக மாறி போச்சு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் ஐயாவோட ஒரு பொண்ணு ஏதோ தெரிஞ்சிருக்கணும், அதை பேசுறதெல்லாம் என்னென்ன உள்வாங்கி இருக்கணும், என்னென்ன கருத்துக்கள், என்னென்ன அவங்க கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பேசலை. யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். எப்படி எழுதி கொடுத்துருக்கான்னா கரெக்டாக ஒரு கேவலமான ஒரு வாடா போடா இப்படி ஒரு மாதிரி. அதாவது நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்த பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பேச தெரிய பாவங்க. அவங்க கிச்சன்ல சமைச்சு நின்றுருப்பாங்க, அவரை கூப்பிட்டு வந்து ஐயா அரசியலை நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? நாளைக்கு கத்திரிக்காய் குழம்புக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சொன்னால் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான், ஒவ்வொரு பக்கமாக பார்த்து படிக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் எடுபடுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் ஒரு நல்ல இதுக்கான ஏற்பாடாக எனக்கு தெரியல. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே அவங்கள ட்ரைன் பண்ணியிருந்தா ஒரு அரசியல் தலைவியாக வந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் தானே சார்? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் உங்கள் பையனை கொண்டு வந்தீங்க, உங்கள் பொண்ணை அன்றைக்கே கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரல? ஏதோ ஒரு விஷயம். அது என்ன விஷயம்? அது 2 பொண்டாட்டி உங்கள் கதையாக கூட இருக்கலாம். அப்புறம் ஏதாவது பொட்டி வாங்குறதுல நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். இதுதான் வந்து எல்லாரும் இன்றைக்கி அரசியல் களத்தில் எல்லாம் இதுதான் பேசுகிறாங்க. அப்பா பிள்ளைக்கு 2 பேருக்கும் இந்த இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. உங்கள் அந்த அன்புமணி ராமதாஸை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இப்போ சேலம் அருள் ஜி.கே. மணி இப்போ அவர்களை வந்து எப்படி சார் பாருங்கன்னா முழுக்க வந்து இந்த பிரிவுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆமாம், இது அது அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே வந்து வேறு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனில் அவங்க கொண்டு போனாங்க. இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு வேணால் 25% வேலையை முடிச்சுட்டாங்க. இன்னும் 75% வேலை ஒன்றும் பாக்கியாக இருக்குது தான் நான் நினைக்கிறேன். அங்கே மொத்தம் வந்து ஐயாவை எங்கேயும் கூட்டணி இல்லாமல் அப்படியே நடு தெருவில் நிற்க வைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்களா சார் 2 பேரும்? கண்டிப்பாக. பாருங்க, நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நேற்றே கூட்டணி அறிவிச்சாச்சு. இவங்க வந்து திமுக பக்கம் போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகிற மாதிரி இவங்க நேற்றே வந்து ஓப்பன் சொல்லியாச்சு. அது அவங்க எதெல்லாம் மறைக்க நினைச்சாங்களோ அது சொல்லிட்டாங்க. இப்போ அவர் என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்க. இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ பொட்டி வாங்குறது 2 பேரும் பாதியாக பங்குட்டு ஈஸியாக போயிடும், ஒரே பக்கமாக போயிடும் அப்படின்றதான் எல்லாமே பேசுகிறாங்க. இன்றைக்கி நகைப்புக்கு உரிய ஒரு விஷயமாச்சுங்க சார். பெரும்பாலும் வந்து பாமக அந்த மாவட்ட செயலாளர்லாம் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்குதான் வந்து சொல்லப்படுது. நேற்று பொதுக்குழு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே இந்த பழைய ஆட்களை தான் வச்சு இது பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அது உண்மைதான். நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்.டி. ராமராவ் வந்து ஆந்திராவில் இருந்தார், பிரைம் மினிஸ்டர் சீஃப் முதல் மந்திரி ஆகிறாரு. அவர் வந்து அந்த மக்களால் வந்து கடவுள்னே கும்பிடுவான், அந்த மாதிரி பட்டவர். ஆனால் அவர் தன்னுடைய இதுவை இழந்துட்டார் சந்திரபாபு நாயுடு கிட்ட. என்ன பிரச்சனைனா, சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க மாமனாரோட இன்னொரு பொண்டாட்டியோட இதுவே அவர் எக்ஸ்போசர் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய முதல் மந்திரியை ராஜினாமா பண்ணுறாரு, அரசியலை விட்டே போகிறாரு, அதுக்கு மன உளைச்சல் செத்தே போயிடுறாரு. இந்த ஸ்டோரி தான் பாமகவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ரிப்பீட் அப்படின்ற மாதிரி எதே தான் நீங்கள் அந்த என்.டி. ராமராவ் ஸ்டோரியும் ஆந்திர அரசியலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சந்திரபாபு நாயுடு பொசிஷனில் அன்புமணி வந்துட்டார். இப்போ ஐயா என்.டி. ராமராவ் கதையில் போயிட்டாரு. ஸோ எதுவே இதுதான் எனக்கு தோணுது சார். ஜி.கே. மணி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, 2 பேரும் ஒன்றா சேர்றதா இருந்தால் நான் வந்து வெளியே வந்துடுறேன், நானும் என் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தோன்னா ஐயா மேலே அந்த அளவுக்கு பாசமாக வந்து அவரை வந்து விமர்சிக்கிறாரு சார் நம்ம அன்புமணி அவர்கள். அதை எப்படி சார் பார்க்குறோம்? ஜி.கே. மணியோட அதில் பின்னணி என்னென்னா, ஜி.கே. மணியோட மகன் வந்து தமிழ்குமார், அவரு இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் தலைவராக நிற்க போகிறாரு. இப்போ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இல்லை, அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இன்னைக்கு ஆளும் கட்சி அவங்க சொல்கிற ஆளுக்கு தான் அவங்க போடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் அவங்க நெருங்கிடுவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி கூட திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான் அதனுடைய பின்னணியாக செயல்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. சேலம் அருள் கூட திமுக பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு சார். அது ஆமாம்மா. இல்லை, அவங்க இப்போ க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. டிஎம்கேவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் ஐயாவோட இதுவும் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்ணுறது யாருன்னா ஜி.கே. மணி.
இப்போ ஜிகே மணி தான் அது உள்ளுக்குள்ள சாண்ட்விச்சாக இங்கே இதுவாக பண்ணாரு. அவர் என்ன தன்னுடைய மகனையும் தன்னையும் வளர்த்து பாமக கூட கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொண்டு வருவார், இல்லை திமுக கூட போய் ஏதாவது ஒரு வேற ஏதாவது பதவி வாங்குவார் என்பது தான் நினைக்கிறேன் நான். சார் கடைசி ஒரு கேள்வி, இப்போ அன்புமணியுடன் வந்து அதிகமான ஆட்கள் இருக்காங்களா இல்லை ராமதாஸ் ஐயா அவர்களுடன் வந்து இருக்கிறாங்களா? இந்த கட்சி யாருக்கிட்ட இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு உள்ள நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம், அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் அன்புமணி கூட தான் இளைஞர்கள், அந்த படித்தவன் எல்லாம் அப்படி போயிட்டாங்க. இப்போ ஐயா கூட என்ன பழைய ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வயசானவர் அப்படிதான். நேற்று வந்த பாதி பேர் ஐயா பழைய ஆட்களை வெளியே தள்ளினா இருப்பாருங்க, அவங்களே வந்து வாலண்டரியா வந்து உள்ள சேர்ந்துருக்காங்க. ஆமாம், அவங்க எல்லாரும் பண்ண அதே மாதிரி அந்த கட்சிக்குள்ளேயே ராமதாஸ் ஐயா வந்து மதிப்பு கொடுக்க மாட்டார் யாருக்குமே. அந்த 2-3 பேரை வச்சுருப்பாரு, அவ்வளோதான். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பாங்க, லைவ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறுப்புணர்வு. சரி இவர் நம்ம ஆள், ஒரு பொதுக்குழு கூப்பிட்டுருக்காரு போகலான்னு தான் சொன்னாங்களே தவிர, அதில் வந்து பாதி பேர் அன்புமணியோட ஆள் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தது. எல்லாம் போய் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் அன்புமணி பின்னாடி தான் பாமக போகும், அந்த மாம்பழம் சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கும். அதனால பாமகவில் தோல்வி அடைய போவது பெரிய ஐயா என்பது ஆணித்தரமான உண்மை. இப்போ ஐயாவோட பாமக திமுக பக்கம் போதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. கண்டிப்பாக.